நான் இதே ஊர் பாலக்கோடு தான். என் பேர் ஜெயலட்சுமி. நான் 2, 3 மாதமா ரொம்ப உடல் என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியாமல் இருந்துச்சு. ஆரோக்கியத்தை தான் நானும் கொடுக்குறேன். ஆனால் எனக்கே என்ன பிரச்சனைன்னு எனக்கு சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் என்னையே மீறி இங்கே தாய்கிட்ட வர வைக்க வச்சுச்சு என்னவே. அதுக்கப்புறம் வாக்கு கேட்டேன். பீரியடே ஆகாமல் இருந்துச்சு. என்னடா இப்படி நம்மளுக்கு மாதம் ஆனால் கரெக்டாக போயிட்டு இருக்கோம், இப்போ ஆகவே இல்லைன்னுட்டு அம்மாக்கிட்ட வாக்கு கேட்டப்பட்டு இப்போ தான் 2 மாதமாக தான்மா உனக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னவிட்டு இங்கே போயிட்டு பின்னாடி தான் தூரமே நல்லா இறங்கிச்சு. 43 வயசு ஆகுது. இருந்தாலே எனக்கு இன்னும் ஆக வேண்டியது ஏன்டா இப்படியே ட்ராப் ஆகுது, மாதம் ஆனால் கரெக்டாக போயிட்டுருக்குமேன்னு ஒரு தயக்கம் இருந்துச்சு. உடம்பு ரொம்ப சோர்வாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எனக்கே தெரியல. ஆத்தாவோட கருணை தான். அவங்க என்னை வர வச்சிட்டாங்க, அதுதான் உண்மை. அவங்க என்னை வர வைக்கலன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். என்னப்பா ஆச்சு, ஏம்மா எனக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு நான் கேட்டுகிட்டே இருப்பேன் வீட்டில். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் என்னை வர வச்சிச்சு. இன்னொரு ஃப்ரெண்டு மூலிமா தான் இன்னொரு வாட்டி நான் வந்தேன். அப்போ வரும்போது எனக்கு சொன்னவிட்டு ஒரு 3 நாளைக்குள்ளே பீரியடு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிச்சு. பட்டும் படாமல் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அமாவாசைக்கு வர வேண்டியது, அது தள்ளி போனால் கூட பரவாயில்ல, எனக்கு உடம்பு சுத்தம் பண்ணி கொடுத்து பாருங்க இன்றைக்கி நடக்க வச்சிச்சு என்னை. அதுக்கு வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்படணும். அதுக்கே நான் நன்றி சொல்கிறதுக்கு திருப்பி இப்போ தான் வந்திருக்கேன். சரி, பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கலாம்னு நினச்சேன். சரி, எனக்கு அம்மாவை பார்க்க தரிசனம் கிடச்சி, அதுக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி.